கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர், அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒரு ஸ்டாக் வந்து அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேடார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. உங்களோட ஓன் ரிசர்ச்சை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். உங்கள்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது லைக் மட்டுமே. ஓகே, இப்போ நம்ம நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஓகே, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரைச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நேற்று ஒரு நல்ல 250 பாயிண்ட்ஸில் இருந்தது. உங்களுக்கு நல்லாவே என்ன சொல்லிடுச்சு, ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அப்சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் செல்லர்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிக்ஸாக்காக அப்சைடில் போகுது. ஸோ அப்சைடில் போகுது, திருப்பி டவுன் சைடில் வருது. ஸோ கிராஜுவலாக மெதுவாக கீழே வந்துக்கிட்டு இருக்குன்னு தோணுது. ஸோ உங்களுக்கு நிஃப்டி அப்சைடில் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது அதோட ஆல் டைம் ஹையை உடைக்கணுன்னா கொஞ்சம் சிரமப்படுது. ஸோ சைட்வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. சைட்வேஸ் வித் டவுன் சைடு அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு நிஃப்டி டவுன் சைடில் வர்றதுக்கான பாசிபிள்ஸே நிறையவே இருக்குது. ஓகே, அப்படியே வந்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது. இந்த உங்களுக்கு 23,849 உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நெக்ஸ்ட் இது ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட அடுத்த நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அப் சைட்லேயும் போணுச்சு, டவுன் சைட்லேயும் வந்துச்சு. இது ரெண்டுக்கும் நடுவில் முடிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஆனாலும் இந்த ட்ரெண்ட் லைனை பேங்க் நிஃப்டி ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அது 56,066 பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போவும் கூட பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. அப்படி போணுச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான், அப்சைடில் தான் போகும். ஸோ பேங்க் நிஃப்டி உடச்சிச்சுன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதிகமாக மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் தான் உங்களுக்கு அப்சைடில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துருவோம். நம்மளோட டாப் கெய்னர் உங்களுக்கு சோஃபா ஒரு 5% அப்சைடில் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதோட டார்கெட்டுக்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 1,700 உங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1,700 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிடிஎஸ்எல் நேற்று ஒரு 4.5% அப்சைடில் போயிருக்கு. ஸோ உங்களுக்கு நம்ம கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 25% அப்சைடில் இது வரைக்கும் போயிருக்கு. சிடிஎஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் வீக்லியில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1948 அப்படின்றது இல்லை 49 உங்களுக்கு வீக்லியில் டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வீக்லியில் முன்னாடி, அதாவது டேக்கு முன்னாடி டார்கெட் இருக்குது. அதாவது டே சார்ட்டை விட வீக்லி சார்ட் டார்கெட் முன்னாடி இருக்குது. அதனால் நான் வீக்லியிலேயே க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு, நீங்கள் வீக்லியில் க்ளோஸ் பண்ணலாம். என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டு வீக்லியில் க்ளோஸ் பண்ணிடுறது. நீங்கள் டெய்லியிலும் கூட க்ளோஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் யாராவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் வரைக்கும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிளாக தான் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஒரு 4% இன்றைக்கி அப்சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் மேலே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகளே நிறைய இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேராஸ் டிஃபென்ஸ். இந்த பேராஸ் டிஃபென்ஸ் நம்ம அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஆனாலும் அந்த ஹையை ப்ராப்பராக பிரேக் அவுட் ஆகலை. அதனால் ஒரு ரீடெஸ்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அகைன் ரீடெஸ்ட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு அப்படின்னா நல்ல பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நீங்கள் இன்றைக்கி, அதாவது ஃப்ரைடே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட்டு ரெயில்டெல். இந்த ரெயில்டெல் நம்ம கொடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு.
ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே பாருங்கள் 329 நம்ம கொடுத்தோம். ஸோ இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 461. ஸோ ஒரு சூப்பரான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த ரெயில்டெல் நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 602. ஸோ நீங்கள் நம்ம ஏதாவது இந்த பிரேக் அவுட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்ஷியலாக ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இன்னொரு சான்ஸ் வந்து நீங்கள் ஆல் டைம் ஹை வரைக்கும் கூட தாராளமாக என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். ஏன்னா ரெயில்வே ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்போ தான் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நிறையா ஸ்டாக் இப்போ தான் பண்ணாவே ஆரம்பிச்சிருக்கு. ஐஆர்எஃப்சிலாம் உங்களுக்கு இன்னும் ஏறக்கூட ஆரம்பிக்கல, லைட்டாக ஏறி இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் கொச்சின் ஷிப்யார்ட். இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அதோட ப்ரீவியஸ் ஹையை உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு ஒரு 2 நாளாக வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஸோ இந்த ப்ரெஷர் முடிச்சுட்டு அகைன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் 12% வந்து அப் சைடில் போயிருக்கு. ஸோ கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ 2 சான்சஸ் மட்டும் இருக்குது. அப்படியே அப் சைடில் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கும் கூட ஃப்ரைடே கூட ஒரு 10% 5% கூட அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போகலாம். ஸோ 2 சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒரு 20,000 போட போகிறீங்கன்னா 10,000 கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டு செகண்ட் வந்து 10% வந்து நீங்கள் வச்சுருக்கலாம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் அதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை வச்சுக்கலாம். ஒரு ஆல் டைம் ஹை பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50% வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ 2,900 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாரி ஸோ 2000 ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 45% வந்து அப்சைடில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதோட ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த 1700 இதை எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஹை வாலட்டிலிட்டி ஸ்டாக் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதோட ஆல் டைம் ஹைலேருந்து உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் பண்ணியிருக்கு. பட் இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வரலை, ப்ராப்பரான பிரேக் அவுட் வரலை. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த 3492க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் டாக்டர் ரெட்டி. இந்த டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு பாருங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரின்னு அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே எஸ்எல் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பிரேக் அவுட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 1386, செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை. டாக்டர் ரெட்டியோட ஆல் டைம் ஹை 1412. நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக் டேட்டா பேட்டர்ன். இந்த டேட்டா பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் ஆகிருக்கு. நீங்கள் என்ட்ரின்னு பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 22,570 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை தான். அதோட ஆல் டைம் ஹை 3630 உங்களுக்கு இதோட ஆல் டைம் ஹை. இதுதான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட். ஒரு நிமிஷம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கு. 3400 உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ டார்கெட் வந்து வெரி க்ளோஸ்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து அப்சைடில் போகிறதுக்கு 3 இல்லை 4% வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் தொடர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி எடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ஜொமேட்டோ, அதாவது எட்டர்னல் லிமிடெட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இது ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. நெக்லைன் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக பிரேக் ஆகிருக்கு. ரொம்ப நாளாக நம்ம கொடுத்த ஸ்டாக் தான் ரொம்ப நாளாகவே அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது பிரேக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ என்ட்ரி நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் உங்களுக்கு ஜொமேட்டோவோட அதோட ஆல் டைம் ஹை 3004 உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெறித்தனமாக ஏறும். ஸோ வேகமாகவே ஏறக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்ட ஒரு ஸ்டாக்கையும் அனாலிசிஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் உங்களுடைய காமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களுடைய காமெண்ட் வந்து வரவேற்கப்படுகிறது. இந்த அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹையையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஹையை விட டவுன்ஸ் அதாவது ஹையை விட அதுக்கும் கம்மியான ஹை தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நேற்றுக்கே நான் வீடியோ போடும்போது இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பட் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ட்ரி நம்ம இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. இப்போ என்ட்ரின் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த 406க்கு மேலே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் இந்த ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் இப்போ என்ட்ரி ஆக வேண்டாம். அப்படி 406க்கு மேலே ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்பொழுது அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் வந்து இப்போது சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம சொல்லலாம்.